பாப்பா அதை எடுக்காதம்மா. ஏம்மா? அந்த பூவை இப்பதானே புதுசா வாங்கி எடுக்கும், அதை கூடாதுல, எடுக்காத. சரி அம்மா, என்ன பண்றீங்க? அம்மா எழுதிக்கிட்டு இருக்கேன், நீ போய் எழுது. எட்டு வா பேக. ஹாய் அம்மா. தூங்கி வர்ற நேரத்தை பாரு. இப்படியா 11 மணி வரைக்கும் தூங்குவாங்க? இப்போ இத்தனை மணி வரைக்கும் தூங்குற, நைட்டு உனக்கு எப்படி தான் தூக்கம் வரும்? உன் தங்கச்சியே எந்திரிச்சிட்டா பாரு. சரி அம்மா, அது என்ன எழுதுறீங்க? அதா, நம்ம மே மாதம் தமிழ்நாடு தூத்துக்குடிக்கு போகிறோம்ல, ஊருக்கு 1 மாதம் போகிறோம்ல, அதுக்கு தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் என்னெல்லாம் வேலை இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும், எந்தெந்த ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கணும், பேக்கிங் பண்ணுற எல்லா பிளானையும் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? ஏ ஆச்சியெல்லாம் பார்க்கலாம். ஏம்மா, எதெல்லாம் போகிறோம்? இங்கேருந்து ட்ரெயினில் போவோம். ட்ரெயின் வந்து நம்ம ஏர்போர்ட் இருக்கிற ஊரில் இறக்கி விட்டுரும். பிறகு ஏரோப்ளைன் ஃப்ளைட்லேருந்து தமிழ்நாடுக்கு போவோம். சூப்பர். ட்ரெயின், ஃப்ளைட். அண்ணா ரொம்ப கனவு காணாதண்ணா. ஓ வேலை தானா இது? 2 பேரும் சண்டை போடாதீங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நான் போய் கொஞ்சம் கிச்சனில் வேலை பார்க்கேன். அண்ணா, என்ன இங்க வா. எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போயே இருக்கு அண்ணா. சாப்பிடலாம், அதுக்கு காசுக்கு எங்க போக? அம்மாட்ட இருந்தா ஆட்டைய போடு. இல்ல இல்ல, அப்படிலாம் பண்ணக்கூடாது. பீரோல இருந்து எடு, சீக்கிரம் போய் எடுத்து ரோபி. டேய், சாப்பாடு வச்சிருக்கேன், நீ வந்து சாப்பிடு. சரிம்மா. நல்ல வேலை, நான் கூட நினைச்சிட்டேன் அவங்க நம்ம பேசுறது கேட்டுட்டாங்களோன்ட்டு. சரி வா, எடுக்கலாமா? ஓகே. ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். இரு எடுக்க. ஃபர்ஸ்ட் இதை திறப்போம். பிரித்திகா, அந்த சேர் எடுத்து வா, எனக்கு கிட்ட மாட்டேங்குது. ஐஸ்கிரீம். அம்மா, நான் சொல்றது சீக்கிரம் கேளுங்க. அம்மா. எருமை மாடு இப்படியா காசு திருடுவாரு? எருமை மாடு, உன் தங்கச்சிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்கோ. அழுதுகிட்டு போறத பிறகு இவனெல்லாம் இப்படிதான் மாத்தி விடணும். நம்ம போய் இந்த பணத்தை கொடுத்து அம்மாட்ட போய் ஐஸ் வைக்கலாம். பல்லே லக்கா, பல்லே லக்கா.